Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்னைக்கு டே 87 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 86 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே 87. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு சிஸ்டரோட கமெண்ட்டுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ என்ன கமெண்ட்னு பார்த்துடலாம். சிஸ், எனக்கு 1 ரோ சுகர் பீட்ஸ் அண்ட் 1 ரோ ஆரி பீட்ஸ் போட்டு ஏதாவது சிம்பிள் பார்டர் டிசைன் போட முடியுமா ப்ளீஸ்? ஈஸியாக இருக்கணும். ப்ளவுஸோட கைக்கு டுமாரோ வீடியோ போடுவீங்களா? எனக்கு சண்டே சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ என்னோடய ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்ட்டு நேற்றைக்கு நைட் எனக்கு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே நான் எழுந்திரிச்சு சரி ஓகே சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடியுமே நீங்கள் கேட்டு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இது நீங்கள் செகண்ட் கமெண்ட். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவும் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 86 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு ஆக்சுவலி இந்த ப்ளவுஸுக்கு எனக்கு ஒர்க் பண்ணணும். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சிஸ்டரோட கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இதோட கண்டினியூஷன் இந்த ப்ளவுஸுக்கு நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நாளைக்கு வீடியோவில். ஸோ இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் ஆரி பீட்ஸ். அண்ட் இந்த பேக் பார்த்தீங்கன்னா 10 rupees தான். ஸோ நிறைய பேர் ரேட் கேட்குறீங்க. இது 10 rupees தான். இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் 20 rupees தான். ஸோ நம்ம காப்பர் கலரில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இருக்குது. ஸோ காப்பர் கலரில் எடுத்திருக்கோம். அண்டு ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம் 10 rupees. அண்ட் இந்த சுகர் பீட்ஸுமே பார்த்திங்கன்னா 10 rupees தான். ஸோ எந்த மாதிரி தான் இருக்கும் பேக், நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன் ஒரு ஒன் பேக் இவ்வளோ ரூபா அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி பேக்காகவே காமிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்டு இது பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டோன்ஸ், இதுவுமே 10 rupees தான். ஸோ இது 15 rupeesக்கும் இருக்குது, 10க்கும் இருக்குது. ஸோ ஷாப்பை பொறுத்து பார்த்திங்கன்னா ரேட் டிஃபர் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணி தான் அழகான டிசைன் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த ஸ்மாலாக பியூட்டிஃபுல்லாக சிம்பிளான ஒரு பார்டர் டிசைன் தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அண்ட் இதோட கண்டினியூவேஷனாக இந்த ஸ்லீவ்ஸுக்கு நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கமெண்ட் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஸோ நான் மார்னிங் தான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன். அண்ட் மார்னிங்கே சரி ஓகே இன்றைக்கி வீடியோ போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஓகே வீடியோ எடுத்துடலாம் அப்படி ஒரு இதில் தான் நான் எடுத்திருக்கேன். அண்டு பட் இந்த ப்ளவுஸுக்கு நான் கொஞ்சம் கிராண்டாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நமக்கு பேசிக்கே பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்குக்கு. அதுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா அது நார்மல் நீடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு தெரிலனா லாஸ்ட் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் தெளிவாக நீட்டாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை கூட பார்க்கலாம். இதை பார்த்தா ஒழுங்காக புரியுமான்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் லாஸ்ட் வீடியோ போட்டிங்கன்னா நான் டியூட்டோரியல் மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போடும்போது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். நீங்கள் ஆரி நீடில் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செயின் ஸ்டிச். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ளவுசஸ் வச்சுருப்பீங்க. நீங்களே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எந்த ஒர்க்குமே எல்லாமே இருக்கும். பட் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா எல்லாமே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் பார்க்குறது இருக்கும். அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ 30 days சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். இப்போ 100 days சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 30லேருந்தே இருக்குது, 30 to 100 வரைக்கும் இருக்குது. ஸோ
உங்களுக்கு வந்து எந்த பட்ஜெட்டில் பண்ணணுமோ அதை நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோஸ் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிஸ்டர் செயின் ஸ்டிச் பற்றி கேட்கல, பட் நான் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் செயின் ஸ்டிச் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஆரி லுக் கொடுக்கும், அதுக்காக நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ரோ வந்து சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸை நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. அந்த சுகர் பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து நீடில் வந்து எந்த சைஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ நீடில் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. 12 பார்த்திங்கன்னா எல்லா பீட்ஸுமே உங்களால் கோர்க்க முடியும். ஸோ நீங்கள் 12 எடுத்திங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நீங்கள் 10, 9 இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில சுகர் பீட்ஸ்லேயுமே ஒரு சில பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒழுங்காக அவங்களுக்கு வந்து இது ஆகாது, ஸோ கோர்க்க முடியாது. ஸோ இது சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 6 எடுத்திருக்கேன். 6 எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு 3rd பீட்லேருந்து அகெயின் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 4 பண்ணுறீங்கன்னாலும் ஓகே தான், 6 பண்ணுறீங்கன்னாலும் ஓகே தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பொறுமை கிடையாது, இவ்வளோ குட்டி சுகர் பீட்ஸை என்னால் வந்து கோர்க்க முடியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆரி பீட்ஸையே சிம்பிளி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கோர்த்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோர்த்துட்டு ஃபுல்லாக கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக ஒரு ரோ வந்து சுகர் பீட்ஸ் போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸோட ஷேடுக்கு ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரோ நம்ம வந்து நம்மளோட ஆரி பீடை தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நீடில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரியே தான் பண்ணியிருக்கேன் சுகர் பீட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். ஸோ 4 அரேஞ்ச் பண்ணி 4 பீட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்து செகண்ட் பீட்லேருந்து திரும்ப இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து அகெயின் நீங்கள் வந்து அடுத்த 4 எடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவுமே நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி 4 தான் எடுத்திருக்கோம். ஸோ 4 பண்ணுங்கள். இல்லை 6 பண்ணாலும் ஓகே தான், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே நம்மளால் வந்து ஆரி டிசைன் பண்ண முடியும், அந்த மாதிரியான வீடியோஸும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 30 ருபீஸ் பட்ஜெட்டில் அப்புறம் 50, 60, 80 அண்ட் 100 வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வீடியோஸை பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, தென் மெசேஜ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க. அது நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது, என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்பவுமே தேங்க்ஸ். வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இன்னும் வீடியோஸ் போடணும் போல் இருக்குது. நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி தான் 100 days சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி நீடில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆரி கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆரி நீடில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அவங்க சிஸ்டர் கேட்ட மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப சிம்பிளான பார்டர் டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோட கழுத்துக்குமே இதே டிசைன் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களால் வந்து பீட்ஸோட யூசேஜை கம்மி பண்ணி உங்களால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் 2-3 days கண்டினியூஸாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் ஒரு ரோ. அண்ட் அகெயின் இதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணால் கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ
அவங்க வந்து 1 ரோ சுகர் பீட்ஸ் 1 ரோ ஆரி பீட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இன்னும் 1 ரோ சுகர் பீட்ஸ் கூட போடுறேன். எதுக்கு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னும் 1 ரோ பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். 4 or 6 நம்ம எடுத்து திரும்ப 4 or 6 நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான், ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது பீட்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ப்ளைன் ப்ளவுஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும் அண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே இந்த மாதிரி உங்கள் கையால் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 100 rupees பட்ஜெட்டில் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இன்னொருத்தங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா புது புது டிசைன்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். தென் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளவுஸுக்குமே உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஆரி நீடில் பண்ண தெரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நார்மல் நீடில் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸஸுக்குமே நீங்கள் வந்து டிசைன் போடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லர்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்க அழகாக உங்களுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ணி தருவாங்க. வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து நார்மல் நீடில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும்னா அது ரொம்பவுமே நல்லது தான். நீங்களே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி 3rd ரோவையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ 3rd ரோ முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது அவங்க கேட்ட மாதிரி பேஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 1 ரோ சுகர் பீட்ஸ் 1 ரோ ஆரி பீட்ஸ். பட் நம்ம 2 ரோ வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்து அவங்க கேட்ட மாதிரி சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். பட் நாளைக்கு வீடியோவில் இதே ப்ளவுஸோட கண்டினியூஷன், அதாவது இந்த ப்ளவுஸை வந்து கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு அடுத்து நாளைக்கு வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கங்கே வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீடில் ஸ்டோன் தான் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். அண்டு நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 2 minutes அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது அப்படியே நீட்டாக ஸ்டிக் ஆயிரும். உடனே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. கொஞ்சம் 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். அப்படியே அழகாக ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவ்ஸ் இந்த ஸ்லீவ்ஸ். ஸோ அதனால தான் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டருக்காக தான் ஃபஸ்ட் இவ்வளவும். அண்ட் ரிமைனிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு டிசைன் பண்ணுறது நம்ம அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிவ் அவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து கிவ் அவே கொடுக்குறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து ஒரு சிஸ்டர் தான் கிவ் அவே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த இந்த மந்த்துக்கு நம்ம யார் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கிவ் அவே டாஸ்க் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். நான் வந்து கிவ் அவே வந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் தம்ப்நெயில் எதுவும் போடலை. ஸோ வீடியோஸ் ரெகுலராக பார்த்தவங்க வந்து கொஞ்சம் பேர் எனக்கு வந்து அந்த டாஸ்க்கை பண்ணி முடிச்சு அனுப்பியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன கிவ் அவே கொடுக்க போகிறோம் அண்ட் நீங்கள் கூட அந்த ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய வரும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டைமண்ட் ஷேப்போட அந்த எண்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு 2 ஆரி பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எதுவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட ஓகே தான், எமர்ஜென்சிக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days தாண்டி ரொம்ப நல்லா ட்ரை ஆகி நீட்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு
ஆரி பீடை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோடய வீடியோஸ் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து ரெகுலராக தான் மோஸ்ட்லி ரெகுலராக போட்டுட்ருக்கேன். பட் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா ஏதோ காரணத்தால் என்னால் வீடியோ போட முடியல. லைக் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோஸ் எடுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஒரு சில நாட்கள் லேட் ஆகுது. அண்ட் ஒரு சில நாட்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட வீடியோ போட முடியாமல் ஆயிடுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இல்லையா, ஸோ கொடுக்க முடியாமல் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த 100 days சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆரி நீடில் பண்ணுவோம், ஆரி ஒர்க் பண்ணுவோம். அதுவும் ஃப்ரீயாக வந்து நான் வந்து ஆரி கிளாஸ் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வந்துட்டு வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு சஜஷன்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிள். ஸோ கண்டிப்பாகவே நான் வந்து நிஜமாகவே எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அது ரிலேட்டடாக கேட்டால் கூட நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க, லைக் சுடி இல்லை நம்ம வந்து குர்த்திக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில். பட் என்கிட்ட அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி குர்த்திஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் என்னால் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட முடியல. பட் கூடிய சீக்கிரம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதே மெத்தட் தான், இதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸஸுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளவுஸோட கழுத்து டிசைன். ஸோ இதே தான் நம்ம வந்து குர்த்தியோட கழுத்துக்கும் பண்ணணும். இதே ஸ்டெப்ஸ் தான், செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரியே பண்ணால் போதும். கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ நீங்கள் இதே ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கேட்குறீங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த 100 days சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 100 days சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 100 days சேலஞ்ச் முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து எம்ப்ராய்டரி ரிலேட்டட் ஒர்க்ஸு எல்லாம் வந்து ஆரி ஒர்க், ஆரி கிளாஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அண்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸுக்குமே ட்ரை பண்ணலாம். கழுத்துக்கும் இதே டிசைன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா சஜஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்க தான் செய்கிறீங்க, அதே நான் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ்னாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். அண்டு இந்த ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.